ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கே கேது பகவான் வராரு. ஏற்கனவே சனி இருக்கிறாரு. 7 நாட்டு சனியில இருக்கீங்க. 7வது இடத்துல ராகு வருது. ஸோ என்ன பண்ணலான்னு ஒரு பயத்திலேயே நீங்க இருக்கிறீங்க. ஆனா கேதுவும் சனியும் உங்க லக்னத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பயங்கள், பதட்டம் எல்லாம் இருக்கும். நீங்க நிதானமா எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். 7ல இருக்க ராகு உங்களுக்கு வந்து திருமணம் கொடுக்கும், காதல் கொடுக்கும். ஸோ தொழில் துறையில வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கல்வி, வேலை இந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ், இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். நீங்க நிதானமா இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய பெனிஃபிட் இப்போ நடந்துட்டு இருக்கிற நேரத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஆனா ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கவனம் இருக்க தான் செய்யணும். நீங்களே இருப்பீங்க. தேவையில்லாத டெஸ்டிங் எல்லாம் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. மருத்துவம் நீங்களா செல்ஃபா எடுத்துக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆனா சொந்தமா வீடு வாங்குறதுக்குள்ள உகந்த நேரமா இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஒரு 3 மாசத்துக்கு இருக்கு. 3 மாசத்துக்குள்ள நீங்க எதனாச்சும் சொந்த வீடு வாங்குறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ற நேரமா இருக்குது இது. அது மாதிரி திருமணம்ன்றது வந்து நீங்க கண்டிப்பா பண்ணலாம். எதனாவது வெளிநாடு வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் நல்லது. வேலையிலலாம் உங்களுக்கு நல்லதா இருக்கும். அது சுய தொழில் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான நேரமா தான் இருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 9 உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் பச்சையும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்களா இருக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் உங்களுடைய லக்னத்துல இருந்த கேது விலகி 12ல போறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 6வது இடத்துல இருக்கிற ராகு, நான் வந்து கேபி சிஸ்டம் பார்க்கறதுனால ராகுனால உங்களுக்கு அதுவும் மிதுனத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். 7 நாட்டு சனியும் இருக்கு, கூட கேதுவும் இருக்கு. என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க. இவ்வளவு நாள் இருந்துட்டு இருந்ததை விட இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இந்த 1.5 வருஷத்துல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. தொழில் ரீதியா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. பெரியவங்க மூத்தவர்கள், அதாவது தாத்தா பாட்டி, இவங்களால உங்களுக்கு பெரிய நன்மைகளும் உண்டு. மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது உகந்த நேரமா இருக்குது. கண்டிப்பா அதை வந்து தன்னாலேயே உங்களுக்கு நடக்கும். கம்யூனிகேஷன்ஸ், அதாவது லாங்குவேஜ், ஏதாவது புது லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கூட இது ரொம்ப நல்லதா இருக்கு. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொஞ்சம் வரும். அது மாத்திரம் நீங்கள் அது வந்து எப்போவுமே உங்களுக்கு இருக்கிற இதுதான். இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையாக இருக்குது. ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காம தேடி தேடி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப சாதகமான இவ்வளோ நாள் இருந்த கஷ்டத்தை விட இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்லமா இருக்கு. கடன் வாங்குறது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏதாவது அதை நல்ல விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அதாவது வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இல்லைனா மெடிக்கலி கொஞ்சம் செலவாகிறதுக்கு இருக்கு. ஸோ அதை கட்டுப்பாடு படுத்துறதுக்கு இந்த மாதிரி கடன் வாங்கிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் தரும். ரொம்ப அதிர்ஷ்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6வது எண்ணும் 5வது எண்ணும் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கு. ஸோ வெள்ளையும் பச்சையும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்களா இருக்கு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கு. ஏன்னா 5ல ராகு, 11ல கேது, கூட வந்து சனி பகவான் இருக்காரு, 10ல குரு, எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்கு. அதுவும் ஜென்ரலா உங்களுக்கு நீங்க பிறந்த ஜாதகமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்ததுன்னா இப்போ நீங்க கேட்கவே வேண்டாம். நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அதாவது கடன் வாங்குறது கூட நல்ல விஷயத்துக்கு தான் நீங்க வாங்குவீங்க. காதல் இருந்ததுன்னா அதுல வந்து ரொம்ப சக்சஸ் ஆகும். இவ்வளவு நாள் ஏதாவது காதல்ல பிரச்சனை இருந்ததுன்னா கூட அதெல்லாம் விடுதலை ஆகி நீங்க ரொம்ப ஃப்ரீயா ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் திருமண முயற்சிகள் வந்து இப்போ பண்றது ரொம்ப நல்லது தான். உங்களுக்கு பெற்றவங்க சம்மதத்தோட உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஏற்ற நாள், உகந்த நாளா இருக்குது. பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நெடுதூர பயணங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதாவது நீங்க வந்து லாங் டிராவல் எங்க வேணா போகலாம். அது ஆன்மீக டிராவலாகவும் இருக்கலாம், இல்லை அது மீன்ஸ் ஜாலி சுற்றுலாவும் இருக்கலாம். இது மாதிரி இருக்கிறதும் நல்லது. நண்பர்களால் உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்து தேடி தேடி வருவாங்க, பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு இருக்கு. உங்களுக்கு வந்து படிப்பு, கல்வி, ஏதாவது ஆசைப்பட்ட கல்வியெல்லாம் கிடைக்குது. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமான நேரமாக இருக்குது. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ம் 7ம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக இருக்கு. ஸோ புதனும் கேதுவும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்க, ராகுவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க. உங்களோட அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ம் 7ம் அதிர்ஷ்ட எண்களாக இருக்கு.
அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சையும் சாம்பல் நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமா இருக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து 4ல் ராகு, 10ல் கேது பகவான் சனியோட சேர்ந்து இருக்கிறாரு, 9ல் குரு இருக்கு. ஸோ மீன ராசிக்கும் இப்போ பல கலைகள் கற்றுக்கக்கூடிய நேரமாக இருக்கு. மெயினாக மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும், மருத்துவ படிப்பு படிக்கிறவங்களுக்கும், உயர்கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது உதவியாக இருக்கு. ஆன்மீகத்துறை, அஸ்ட்ராலஜி துறை அதில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்குது. இப்போ புதுசாக கம்யூனிகேஷன்ஸ், அதாவது புது லாங்குவேஜ் கற்றுக்கணும், இல்லைன்னா புதுசாக கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போ ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கு. வேலையில் கொஞ்சம் பலு ஜாஸ்தியாக இருந்தால் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு இருக்கு. பெற்றவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு எதனாச்சும் வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், நீங்கள் நிறைய பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரமாக இருக்கு. உடல் நலத்தில் உங்களுக்கு கவனம் தேவை. ஆனால் சீராக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 10ல் இருக்கிற சனியும் கேதுவும் உங்களுக்கு தேவையில்லாத சந்தேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு அந்த உடல் இதில் அந்த சந்தேகத்தை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நன்மையாக இருக்குது. ஸோ மற்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்னால உங்களுக்கு நிறைய நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா 3, 9, 2 உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது. ஆரஞ்சும் மஞ்சளும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்குது. இப்போ உங்களுடைய ராகு கேது பயிற்சி பற்றி மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் ஜென்ரலாக சில பரிகாரங்கள் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது உடலில் நோய் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் போய் நீங்கள் எலுமிச்சை விளக்கை போட்டு நீங்கள் வேண்டிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு, பிள்ளையாடுறது. ஏன்னா இந்த கேதுவோட சனி பகவான் சேரும்போதே உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு தன்னாலே வந்துடும். அவர் உங்களுக்கு பலமும் கொடுப்பார், அதுவும் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால. ஸோ அது பண்ணிக்கலாம். நல்லது நடக்கணும்னா, அதாவது திருமணம் நடக்கணும், குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க ராகு காலம் போனதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 6லேருந்து 7 மணிக்குள்ள அந்த குரு ஹோரையில் நீங்கள் போய் பண்ணும்போது உங்களுக்கு கல்யாணம் நடக்காதவங்களுக்கு, திருமண தடை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமண தடை விலகும். குழந்தை வேணும், குழந்தை பாக்கியம் இருக்கவங்க, உயர்கல்வி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அதாவது நன்மைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க ராகு காலம் போனதுக்கப்புறம் நீங்கள் ராகு பகவானுக்கு போய் நீங்கள் விளக்கு போட்டு வேண்டிக்கும் போது உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நேயர்களே.